தனிக்கிரக சம்மந்தப்பட்ட கல்வி படிக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஆர்கியாலஜி, வரலாறு, புவியியல், மெக்கானிக், பாலிடெக்னிக், ஐடிஐ, மூலிகை செடி வளர்த்ததை பற்றி படிக்கிறவங்க, நிலக்கரி, பாரம்பரியத்தை பாதுகாக்கும் படிப்பு, எரிபொருள் சார்ந்த கல்வி. இந்த படிப்பு படிக்கிறவங்க எல்லாம் 17 தீபம் ஏற்றலாம், இல்லைன்னா 17 தடவை மந்திரம் சொல்லலாம். ராகு சார்ந்த படிப்பு படிக்கிறவங்க, எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங், மயக்க மருந்து நிபுணர், விமானத்துறை, எல்லா விதமான ஆராய்ச்சி தொடர்பான கல்வி, சோதனை சாவடி, இயந்திரங்கள் தொடர்பான படிப்பு, ரேடியாலஜி, ஸ்கேனிங் தொடர்பான கல்வி, தகவல் தொழில்நுட்பம், ஆய்வு மையம் சார்ந்த படிப்பு. இந்த படிப்பு படிக்கிறவங்க எல்லாம் 25 தடவை மந்திரம் சொல்லணும், இல்லைன்னா 25 தீபம் ஏற்றணும். கேது சார்ந்த கல்வி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், மருந்தாளுநர், அறுவை சிகிச்சை நிபுணர், டைப்ரைட்டிங், வக்கீல், சட்டம் சம்பந்தமான கல்வி. இவங்க எல்லாமே 31 தடவை மந்திரம் சொல்லலாம், 31 தீபம் ஏற்றலாம். இந்த படிப்புகளுக்கு இந்த தீபம் ஏற்றலாம், இத்தனை தடவை மந்திரம் சொல்லலாங்கிற மாதிரியே எக்ஸாம் எழுதுறதுக்கு குழந்தைங்க போயிருந்தப்ப வீட்டில் பெற்றவங்க இந்த எந்த கிழமையில் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ அந்த கிழமை அன்னைக்கு தீபம் ஏற்றுறது, இல்லைன்னா மந்திரம் சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமைனா 7 தடவை மந்திரம் சொல்லலாம், 7 தடவை தீபம் ஏற்றலாம், 7 தீபம் ஏற்றலாம். திங்கக்கிழமைன்னா 2 தீபம், இல்லைன்னா 2 தடவை மந்திரம் சொல்லணும். செவ்வாய்க்கிழமை எக்ஸாம்னா செவ்வாய்க்கிழமை 9 தடவை மந்திரம் சொல்லலாம், இல்லைன்னா 9 தீபம் ஏற்றலாம். புதன்கிழமை 5 தீபம், வேலைக்கிழமை 4, புதன்கிழமை 1 தடவை மந்திரம் சொல்லலாம், இல்லைன்னா 19 தடவையும் சொல்லலாம், 5 தடவையும் சொல்லலாம். வெள்ளிக்கிழமை 6 தடவை மந்திரம் சொல்லலாம், 6 தீபம் ஏற்றலாம். சனிக்கிழமை 8 தீபம், 8 தடவை மந்திரம் சொல்லலாம். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.